ஹலோ பசங்களா, இக்னைட்டோட அஃபிஷியல் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பேர் தான் துர்கேஷ். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பார்க்க போறோம்னா ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பார்க்க போறோம். இந்த லெக்சர் சீரீஸ்ல இதான் செகண்ட் லெக்சர். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் லெக்சர் பார்க்கலன்னா டப்புன்னு அதை போய் பார்த்துட்டு ஓகே. நம்ம வீடியோக்குள்ள போலாமா? இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஸ்லோப் ஆஃப் அ லைன். இப்போ நான் டாபிக் ஃப்ளோல சொன்ன மாதிரி ஒரு லைனை யூனிக்கா டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ்ல ஸ்லோப் ஒன்று. இப்போ அந்த ஸ்லோப்போட அர்த்தம் வந்து என்னன்னா the angle made by the line L with positive direction of x-axis and is measured anti-clockwise is called as inclination. Okay, இப்போ வந்து கண்டிப்பா 0 degrees less than or equal to theta less than or equal to 180. ஏன்னா நம்ம பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸோட ஆங்கிள் எடுக்க போறோம், அதுவும் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான் எடுக்க போறோம். அதனால அந்த ஆங்கிள் வந்து 180 தாண்ட சான்ஸே இல்லை. இப்போ வந்து டீட்டா தான் இன்க்ளினேஷன் ஆஃப் தி லைன்னா அதோட டேன் போட்டோம்னா இது வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ டேன் டீட்டா. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு இதான் டீட்டானா டேன் டீட்டா வந்து ஆப்போசிட் சைட் டு தி ஆங்கிள், அதாவது ஏபி பை அட்ஜஸ்டன்ட் சைட் டு தி ஆங்கிள் பிசி. ஓகே, அதே மாதிரி நீங்க வந்து இங்க ஒரு இமேஜினரி லைன் மாதிரி போட்டு நீங்க டேன் போட்டீங்கன்னா இந்த ஆங்கிளுக்கு நீங்க டேன் போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹைட் பை இந்த லெங்த் கிடைக்கும். அதனால தான் இந்த tan theta வந்து ஸ்லோப் ஆர் கிரேடியன்ட் ஆஃப் தி லைன் எல்னு சொல்லுவாங்க. இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா ஸ்மால் லெட்டர் எம் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு ஸ்லோப்னா என்னன்னு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்லோப் வந்து ஆங்கிள் கொடுத்தா tan theta வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆனா ஆங்கிளே கொடுக்கல, அதுக்கு பதிலா ஒரு லைன் வந்து 2 பாயிண்ட்ல பாஸ் ஆகுதுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை வச்சு நம்ம ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இது மாதிரி தான் கண்டுபிடிக்கலாம். m is equal to y2 minus y1 by x2 minus x1 given that the line passes through the points x1 y1 and x2 y2. இப்போ ஒருவேளை அவங்க பாசிங் த்ரூ பாயிண்டே கொடுக்கல, ஆனா ஒரு லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது ax plus by plus c is equal to 0, அந்த ஃபார்மேட்ல அந்த ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா அதோட ஸ்லோப் வந்து m is equal to minus a by b, அதாவது minus x coefficient by y coefficient. ஓகே, புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ரெண்டு லைன் இருக்குது, a1x plus b1y plus c1, அதே மாதிரி a2x plus b2y plus c2. அதோட ஸ்லோப்ஸ் வந்து m1 and m2. இது வந்து ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது, அதாவது அந்த ரெண்டு லைன் எப்படி இருக்கும் இப்படி இருக்கும், ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகும். அப்படி இன்டர்செக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பா அதோட ரெண்டு ஸ்லோப் வந்து ஈக்குவலா இருக்காது. அதாவது இப்போ நம்ம தான் இங்க ஸ்லோப் வந்து ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல பார்த்தோம்ல, ax plus ba plus c equal to 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதோட ஸ்லோப் வந்து மைனஸ் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் பை ஒய் கோஎஃபிஷியன்ட்ல. அப்படி இருக்கும்போது இல்ல m1 வந்து என்னது மைனஸ் a1 பை b1, அதே மாதிரி m2 வந்து மைனஸ் a2 பை b2. இப்படி இருக்கும்போது m1 வந்து m2 ஓட ஈக்குவலா இருக்கவே கூடாது. மைனஸ் a1 பை b1 not equal to minus a2 by b2. மைனஸ் மைனஸ் ரெண்டு பக்கத்துலயும் பிளஸ் ஆயிடும். நம்ம b1 இப்படி மேல அனுப்பி a2 இப்படி கீழே கொண்டு வந்தோம்னா டிரான்ஸ்போசிஷன் வழி a1 by a2 is not equal to b1 by b2. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி வந்துச்சுன்னு உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டாபிக் ப்ரொசீட் பண்ணலாம். ஆனா நெக்ஸ்ட் டாபிக் போறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம்ல நம்ம என்ன இந்த 3 இதுக்கு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு லைன் வந்து 7,5 and 10,4 இந்த ரெண்டு பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது, அதோட ஸ்லோப் கேட்குறாங்க. நம்ம தான் ஆல்ரெடி இந்த ஸ்லைட்ல பார்த்தோம்ல, ஒரு லைன் வந்து ரெண்டு பாயிண்ட்ல பாஸ் ஆச்சு அப்படின்னா அது x1, y1, x2, y2 எடுத்துட்டு m வந்து y2 minus y1 x2 minus x1 எடுத்து போட்டுக்கணும். அதே மாதிரி நான் இதை வந்து x1, y1 எடுத்துக்கிறேன், இதை வந்து x2, y2 எடுத்துக்கிறேன். அப்போ m வந்து என்னது y2 minus y1 4 minus 5 by x2 minus x1 10 minus 7. இது வந்து என்ன ஆகும்னா -1/3 தான் ஸ்லோப். அதே மாதிரி இப்போ வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க 3y minus x minus 2 equal to 0.
அதோட ஸ்லோப் கேட்குறாங்க. இப்போ வந்து நம்ம இதே ஸ்லைட்ல ax plus by plus c equal to 0ன்ற ஃபார்மேட்ல அவங்களுக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தா அந்த லைனோட ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்குன்னு பார்க்குறோம்ல, மைனஸ் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் பை ஒய் கோஎஃபிஷியன்ட். அதே மாதிரி இங்க வந்து நம்ம ஸ்லோப் எழுதிக்கிட்டோம்னா என்ன வரும், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன -1 பை ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 3. ஸோ இதோட ஸ்லோப்பும் -1/3 தான். இப்போ வந்து இந்த லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும். இன்டர்செக்ட் ஆகும்னா என்ன ஆகும், அந்த ரெண்டு லைனோட ஸ்லோப் வந்து சேமா இருக்கக்கூடாது. நான் இது M1 எடுத்துக்கிறேன், இது M2 எடுத்துக்கிறேன். M1 நாட் ஈக்குவல் டு M2 இருந்தால் தான் லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகும். ஆனா இது வந்து M1 ஈக்குவல் டு M2. அதனால இது வந்து இன்டர்செக்ட் ஆகாது, பேரலா இருக்கும். ஓகே, இது எப்படி ஏன் பேரலா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வர டாபிக்ல பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பேரலல் லைன்ஸ். இப்போ ரெண்டு நான் வெர்டிக்கல் லைன்ஸ் L1 and L2. இங்க ஏன் நான் நான் வெர்டிக்கல்னு ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா, ஒருவேளை வெர்டிக்கலா இருந்துச்சுன்னா அதோட ஸ்லோப் வந்து இன்ஃபினிட்டி, ஸ்லோப் வந்து டிஃபைன்டே கிடையாது. அதனால தான் நம்ம வந்து நான் வெர்டிக்கல் லைன்ஸ்னு எப்பவுமே எடுக்கிறோம். L1 L2 ரெண்டு லைன் இருக்குது, இது பேரலா இருந்தா கண்டிப்பா அதோட ஸ்லோப் ஈக்குவலா இருக்கும். இப்போ ஏன் இந்த சம்ல ஸ்லோப் ஈக்குவலா இருக்கிறதால நான் அந்த ரெண்டு லைன் பேரலா இருக்குன்னு சொன்னேன்னு புரிஞ்சுதா? ஏன்னா ஒருவேளை பேரலா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது ரெண்டு ஸ்லோப் ஈக்குவலா இருக்கும். மறுபடியும் அதே மாதிரி இப்போ வந்து ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அது பேரலா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த ரேஷியோ ஃபாலோ பண்ணும். a1/a2 ஈக்குவல் டு b1/b2 which is not equal to c1/c2. இது இது ஈக்குவல் a1/a2 ஈக்குவல் டு b1/b2 வந்து இந்த கண்டிஷன்ல இருந்து வந்துச்சு. நீங்க அந்த ஃபார்முலா மறுபடியும் எடுத்து நான் இன்டர்செக்டிங் எப்படி நாட் ஈக்குவல் டு ப்ரூவ் பண்ணணும், அதே மாதிரி நீங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்மோட ஈக்குவாலிட்டி வந்துடும். ஏன் நாட் ஈக்குவல் டு c1/c2ன்னு இருக்குன்னா, இது ஏன் இப்படி இருக்குன்னா, அப்படின்னா தான் அந்த ரெண்டு பேரலல் லைனுக்கு நடுவுல ஒரு கேப் இருக்கும். c1 c2 சேமா இருந்துச்சுன்னா இந்த தேர்ட் கண்டிஷன் வந்துடும். இப்போ இந்த தேர்ட் கண்டிஷன் பார்த்தோம்னா ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க ஆர் கோஇன்சிடென்ட், அதாவது பார்த்தோம்னா L1 L2 ரெண்டுமே ஒரே லைன்ல தான் இருக்கும். ஆனால் இங்க c1 c2 வேற வேற இருக்கிறதா L1 L2 வேற வேற மாதிரி இருக்கும், நடுவில் கேப் இருக்கும். அதனால தான் இங்க நாட் ஈக்குவல் டு c1/c2. ஆனா இப்போ இதுவே கோஇன்சிடென்ட் லைன்ஸும் பேரலல் லைன்ஸ் தான். ஆனா என்னன்னா ரெண்டு லைனும் ஒன்னா ஒட்டிக்கும். அப்படி இருக்கும்போது a1/a2 ஈக்குவல் டு b1/b2 ஈக்குவல் டு c1/c2. என் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ரெண்டு லைன் பெர்பெண்டிகுலர் L1 L2 இப்படி பெர்பெண்டிகுலர் இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன் வந்து என்னவா இருக்கும்னா m1 m2 ஈக்குவல் டு -1 இருக்கும். ஓகே, அதாவது m2 வந்து -1/m1 இருக்கும். இப்போ அதே இது வந்து நம்ம ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க, ரெண்டு லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. பெர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா a1 a2 plus b1 b2 வந்து ஈக்குவல் டு 0வா இருக்கும். இதுக்கும் லாஜிக் வந்து அதே லாஜிக் தான். நீங்க m வந்து மைனஸ், இப்போ m1 வந்து -a1/b1 எடுத்துக்கோங்க, m2 வந்து -a2/b2 எடுத்துக்கோங்க. அதை தூக்கி இந்த ஃபர்ஸ்ட் m1 m2 ஈக்குவல் டு -1 கண்டிஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் அதை வச்சு நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா? அவங்க வந்து ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கொடுத்துருக்காங்க, ஆனா இது வந்து கரெக்ட் ஈக்குவேஷன் ஆஃப் தி லைனா இல்ல. நம்மளுக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன் ஃபார்மேட் வந்து ax plus by plus c equal to 0. ஆனா இதுல கொடுத்துருக்க ஃபார்மேட் வந்து என்னவா இருக்குன்னா ax plus by equal to c ன்னு இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரனா ஒன்றும் இல்லை, நம்ம c இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டா அதோட ஈக்குவேஷன் வந்து என்னவா இருக்கும், 5x minus 9y minus 15 equal to 0. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஸ்லோப் ஆஃப் தி லைன்ஸ் which are parallel to it and which are perpendicular to it. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லைனோட ஸ்லோப்பை கண்டுபிடிச்சா என்னவா இருக்கும், -x கோஆர்டினேட் அதாவது -5/y கோஆர்டினேட் -9 ஏன் சரி +5/9. இதுதான் வந்து உங்க கொடுத்துருக்க லைனோட ஸ்லோப். அப்படி இருக்கும்போது if L2 is parallel, ஒருவேளை அந்த இன்னொரு லைன் வந்து இந்த கொடுத்துருக்க லைனுக்கு வந்து பேரலா இருந்துச்சுன்னா கண்டிப்பா m2 வந்து m1க்கு ஈக்குவலா தான் இருக்கணும். அதுவும் அதோட ஸ்லோப் வந்து 5/9 தான் இருக்கும்.
ஒருவேளை பெர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா m1 m2 ஈக்குவல் டு -1 கண்டிஷனை ஃபாலோ பண்ணணும். இப்போ m1 வந்து 5/9 தெரிஞ்சிடுச்சு இன்டூ m2 ஈக்குவல் டு -1 அப்படின்னா m2 வந்து -9/5 இருந்தாதான் அந்த செகண்ட் லைன் வந்து நீங்க கொடுத்துருக்க லைனோட பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஓகே, இப்போ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். கடைசியா வந்து நம்ம ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பார்த்ததுல parallel லைன்ஸ் பார்த்துட்டோம். parallel லைன்ஸ்னா அதுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் வந்து 0 டிகிரிஸா, பெர்பெண்டிகுலர்னா அதுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் வந்து 90 டிகிரிஸா. ஆனா இது மாதிரி ரேண்டமா ஏதாவது ரெண்டு ஜாயின் ஆகுது, இதோட ஆங்கிள் எனக்கு தெரியல, நான் டீட்டா எடுத்துக்கிட்டா டீட்டாவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பார்க்கலாம். இப்போ வந்து இதுல வந்து இந்த டீட்டா வந்து அக்யூட்டா இருக்கணும். அக்யூட்டா இருந்தால் தான் tan theta பாசிட்டிவா இருக்கும். அதனால நம்ம இங்க மாடுலஸ் போடுறோம் between the lines L1 and L2, அதோட ஸ்லோப் வந்து m1 and m2. அப்படி இருக்கும்போது tan theta equal to m2 minus m1 by 1 plus m1 m2. அதே சமயம் நீங்க ஃபங்க்ஷன்ஸ்ல படிச்சிருப்பீங்க, இதுல வந்து டினாமினேட்டர் 0 ஆச்சுன்னா ஃபங்க்ஷன் அன்டிஃபைன்ட் ஆயிடும். அதனால டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கும். இது அக்யூட் ஆங்கிள்னால அதோட காம்ப்ளிமெண்டரி அப்டியூஸ் ஆங்கிள் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சலாம். அது மாதிரி தீட்டா கண்டுபிடிச்சு 180 மைனஸ் தீட்டான்னு போனீங்கன்னா அதோட அப்டியூஸ் ஆங்கிள் கிடைச்சிடும். ஓகேயா, புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இதை வச்சு ஒரு சம் சால்வ் பண்ணலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்லோப் ஆஃப் அ லைன் இஸ் டபுள் தி ஸ்லோப் ஆஃப் another லைன். ஸோ இப்போ வந்து நம்ம கிட்ட ரெண்டு லைன் இருக்குது, L1 and L2ன்னு இருக்குது. இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, M1 வந்து 2 டைம்ஸ் ஆஃப் M2ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இந்த லைனோட ஸ்லோப் வந்து M2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க கொடுத்துருக்க லைனோட ஸ்லோப் வந்து டபுள். அதனால என்னன்னா 2 into M2வா இருக்கும் ஃபர்ஸ்ட் லைனோட ஸ்லோப். இப்போ வந்து என்னன்னா tangent of the angle between them is 1/3 கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்லி என்ன கொடுத்துருக்காங்கன்னா tan theta equal to 1/3 கொடுத்துருக்காங்க. என்ன கேட்கறா, ஸ்லோப் ஆஃப் தி லைன் கேட்குறாங்க. நம்ம என்ன ஃபார்முலாவில் படிச்சிருக்கோம்ல, இப்போ இந்த ஸ்லைட்ல வந்து மறுபடியும் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா tan theta is equal to modulus of m2 minus m1 by 1 plus m1 m2. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி போட்டோம்னா m2 minus m1 by plus m1 m2. ஆனா இங்க m1 தான் 2m2 தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ நான் m1 இடத்துல 2m2 சப்ஸ்டிட் பண்ணா இது வந்து மைனஸ் m2 by 1 plus 2m2 ஸ்கொயர். இப்போ இது மாடுலஸ் இருக்கிறதால இது எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கும். m2 by 1 plus 2m2 the whole square, provided that m2 வந்து greater than or equal to 0. ஓகே, அப்படி இருக்கும்போது இங்க 1/3 கொடுத்துருக்கான். ஸோ அப்போ என்ன ஆகும், நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 1 plus 2m2 ஸ்கொயர் is equal to 3m2 ஆகும். ஸோ 2m2 ஸ்கொயர், நான் 3m2 நான் இந்த பக்கம் கொண்டு வந்து நான் அதை minus 2m2 minus m2 plus 1 எழுதிக்கிறேன். இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் தானே, ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாமா? 2m2 காமனா எடுத்துட்டா 2 minus 1, இந்த மைனஸ் காமனா எடுத்துட்டா m2 minus 1 is equal to 0. அப்படி இருக்கும்போது m2 வந்து என்ன ஆகும், m2 வந்து 1/2 ஒரு ரூட், 1 ஒரு ரூட். ஸோ இப்போ நம்ம கிட்ட ரெண்டு வேல்யூ m2 வந்துச்சா, அதே மாதிரி நம்ம m1 போட்டோம்னா என்ன ஆகும், 2 டைம்ஸ் m2ல, ஸோ 2 into 1/2 1, 2 into 1 2. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை m2 வந்து 1/2னா m1 வந்து 1, அதே மாதிரி m2 வந்து 1னா m1 வந்து 2. ஓகே, இப்போ இதுவே வந்து m2 வந்து நம்ம m2 வந்து greater than or equal to 0 எடுத்துருக்கோம், அது சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ ஒருவேளை m2 வந்து less than 0ன்னு இருந்துச்சுன்னா இந்த மாடுலஸ் வந்து எப்படி மாறும்னா 1/3 is equal to minus m2 by 1 plus 2m2 ஸ்கொயர் ஆகும். அப்படி ஆகும்போது நீ கிராஸ் மல்டிப்ளை பண்ண நான் 1 plus 3m2 plus 2m2 ஸ்கொயர் equal to 0. அப்படி இருக்கும்போது
நீங்கள் இதை சால்வ் பண்ணிங்கன்னா m2 வந்து மறுபடியும் 1/2, 1 தான் வரும். இதை நம்ம சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். சால்வ் பண்ணால் என்ன வரும்? m2 ஸ்கொயர் ப்ளஸ் 2m2 +m2 ப்ளஸ் 1 இருக்கும்போது 2m2 2m + 1 ப்ளஸ் m2 +1 = 0 அப்படின்ற போது இங்கே இதில் வந்து m2 என்னவா இருக்கும்? m2 = -1, -1/2 இருக்கும். இப்போ m2 வந்து எப்படின்னா m1 வந்து -2, -1. ஸோ இப்போ பாசிட்டிவ்க்கு நம்மளுக்கு 2 பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் ஸ்லோப் பேர்ஸ் கிடைச்சது. அதே மாதிரி m21 நெகட்டிவ் ஆச்சுன்னா அதுக்கு 2 பாசிட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் ஸ்லோப் பேர்ஸ் இருக்குது. ஸோ எல்லா பாசிட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் ஸ்லோப், எல்லா வேல்யூஸ் ஆஃப் ஸ்லோப்பையும் நம்ம எப்படி வந்து m1, m2 ஆர்டர் பேர்ஸ் எழுதணும்னா நம்ம கிட்ட 4 பாசிபிள் ஆர்டர் பேர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் 1, 1/2, 2, 1, அப்புறம் -2, -1, அப்புறம் -1, -1/2. ஓகே, இது 4 தான் பாசிபிள் ஆன்சர்ஸ். உங்களுக்கு இந்த லெக்சரை சொல்லி கொடுத்தது எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த லெக்சர்ல பார்க்குற வரைக்கும் நான் தான் முகேஷ். பாய்.